ஏர் இண்டியா விமான விபத்தில் விசாரணை அதிகாரிகளுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கி வருவதாக போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏர் இண்டியா விமான விபத்து குறித்து இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் போயிங் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அகமதாபாத் நகர் மற்றும் விமானத்தில் பயணித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளது. மேலும் விமான விபத்து குறித்து விசாரணை நடைபெறும் நிலையில் தங்கள் வாடிக்கையாளருக்கும் அதிகாரிகளுக்கும் தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கி வருவதாகவும் போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை குறித்து தனிப்பட்ட கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என ஏர் இண்டியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்திய விமான விபத்துக்கள் புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள முதற்கட்ட விசாரணை அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் ஏர் இண்டியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமான விபத்துக்குள்ளான காரணம் குறித்து முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ளது. என்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் இயக்கம் நின்றதுதான் விபத்துக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் 2 என்ஜின்களின் செயல்பாடும் நின்று போனது. எரிபொருள் கட் ஆஃப் சுவிட்சுகள் ரன் அமைப்பில் இருந்து கட் ஆஃபுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு நொடியில் நகர்ந்துள்ளது. முக்கிய விமானி துணை விமானியிடம் ஏன் துண்டித்தீர்கள் என கேட்பதும் அதற்கு துணை விமானி நான் செய்யவில்லை என கூறுவதும் காக்பிட் ஆடியோவில் பதிவாகியுள்ளது. என்ஜின்கள் மின்சாரத்தை இழந்த போது ராம் ஏர் டர்பைன் எனப்படும் ஒரு சிறிய ப்ரொப்பல்லர் போன்ற சாதனம் அவசர ஹைட்ராலிக் சக்தியை வழங்க தானாகவே செயல்பட்டிருப்பது புகைப்பட ஆதாரமாக கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானிகள் எரிபொருள் சுவிட்சை மீண்டும் ரன் அமைப்பிற்கு கொண்டு வந்து இயந்திரத்தை மீண்டும் இயக்க முயன்ற போது N1 ஓரளவு இயங்கியதும் ஆனால் N2 இயங்கவில்லை என்பதும் விமானம் 32 வினாடிகள் மட்டுமே காற்றில் பறந்ததும் தெரிய வந்துள்ளது. எரிபொருள் சுத்தமாக இருப்பது சோதிக்கப்பட்டதாகவும் எரிபொருள் நிரப்பும் மூலங்களிலிருந்து எந்த மாசுபாடும் இல்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறவைகளின் நடமாட்டமோ வானிலை பிரச்சனைகளோ இல்லை என்றும் தெளிவான வானம், நல்ல தெரிவு நிலை, லேசான காற்று இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. விமானிகள் இருவரும் மருத்துவ ரீதியாக தகுதியுடையவர்களாகவும் ஓய்வெடுத்தவர்களாகவும் அந்த வகை விமானத்தில் போதுமான அனுபவம் உள்ளவர்களாகவும் இருந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடி நாச வேலைக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. விமானத்தில் ஆபத்தான பொருட்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிய வந்துள்ளது. 153 நாட்ஸ் வேகத்தில் டேக் ஆஃப் தொடங்கிய போது என்ஜின்கள் இயக்கம் சரியாக இருந்ததாகவும் 180 நாட்ஸ் வேகத்திற்கு அதிகரித்த போது என்ஜின் இயக்கம் நின்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.